பொம்மையுடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க, போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும். கம்பெனி எம்டி மணிவேல் அவர்கள் வந்து இதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் மிஷினை பற்றினது எல்லாமே சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம மணிஷா சொன்ன மாதிரி டெமோ பார்க்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இப்போ இந்த மிஷினை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேங்க. இது பார்த்தீங்கன்னா 2 HP 3 phase A கிளாஸ் 2-in-1 பல்வரைசருங்க இதுக்கு பேர். இதோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கோதுமை மாவு வரைக்கும் ராகி மாவு, கம்பு மாவு, சோள மாவு, ஈரரிசி, சர்க்கரை பவுடர், பொட்டுக்கடலை பவுடர், இது மாதிரி சிறுதானியங்கள் எல்லாத்தையுமே நைஸ் பவுடரும் அரைச்சிடலாங்க. உங்களுக்கு நைஸாக வேணாம், கொஞ்சம் ரஃபாக வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து ஒரு 6 விதமான ஜல்லடை கொடுப்போங்க. இதில் நீங்கள் தேவையானது மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரஃபாக வேணால் ரஃபாக வரும், நைஸாக வேணால் நைஸாக வருங்க. முக்கியமாக அதிகமாக மக்கள் தேவைப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா கோதுமை. அதுக்காக இப்போ நம்ம கோதுமைக்காக 2ஆம் நம்பர் ஜல்லடை போட்டிருக்கோம், சரிங்களா? அதே மாதிரி ஈரரிசி வந்து அதிகமான நம்ம உணவுப் பொருளில் சேர்த்திக்கிறாங்க. அந்த உணவுப் பொருளில் ஈரரிசி நம்ம அதிகமாக சேர்த்திக்கிறதுனால ஈரரிசி இப்போ அரைக்க போகிறோம். இந்த மிஷினோட கெப்பாசிட்டி எவ்வளோ சார்? அதாவது கோதுமையாக இருந்ததுன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 20 கிலோ எடுக்கலாங்க. அரிசி மாவாக இருந்துச்சுனாக்கா ஒரு மணி நேரத்துக்கு 50 கிலோ எடுக்கலாங்க. மற்றபடி சிறுதானியங்கள் பாசிப்பேறு, கடலை மாவு, இது மாதிரி தானியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 50 to 60 கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க 1 ஹவரில். அதாவது இந்த மிஷினில் எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மூடி ஓப்பன் பண்ணணுங்க. இப்போ நம்ம அரிசி அரைக்கிறதுக்கான ஜல்லடை இதில் போட்டிருக்கோம். இந்த ஜல்லடை வந்து கரெக்டாக இந்த 2 பக்கம் காடி இருக்குங்க. அந்த காடிக்கு வேறு அப்படி ஃபிட்டிங் பண்ணிக்கணும். ஃபிட்டிங் பண்ணிட்டு இந்த துணி எலாஸ்டிக் துணி தாங்க. இந்த எலாஸ்டிக் துணி இப்படி போட்டு அந்த லாக்கை போட்டோங்க. இது எதுக்காகனா உங்களுக்கு அரைக்கும் போது டஸ்ட்டு வெளியில் பறக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி சிஸ்டம் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டுங்க.